செல்லம்மா செல்லம்மா பாத்தியாடா திமற? பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. சரி வா, உள்ள என்ன சொல்ல போறான்னு பாப்போம். வா வாடா. செல்லம்மா செல்லம்மா செல்லம்மா. செல்லம்மா, குழந்தை பாரதி விஷயத்த உங்களுக்கும் சுடப்பட்ட கடற்கரைக்கும் என்ன உறவு? கடற்கரை அண்ணன். அரசு தரப்பு வக்கீல் சாட்சியை விசாரிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். இந்த ஸ்னேகா உங்களுக்கு தெரியுமா? நமக்கு நம்ம குழந்தையோட வாழ்க்கை முக்கியமா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டம் இது. உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது நம்ம குழந்தைய கொண்டு வந்துடலாம். ஸ்னேகா சுட்டத நான் பார்க்கலன்னு சொல்லிடுமா கோர்ட்ல. தெரியும். எப்படி தெரியும்? ஸ்னேகாவுக்கும் என் அண்ணன் கடற்கரைக்கும் அந்நியோன்யமான உறவு இருந்தது. என் அண்ணன் வீட்டு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு திடீர்னு ஸ்னேகா கையில தாலியோட வந்து என் அண்ணனை கட்டிக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. இல்ல இல்லையா, இவங்க சொல்றது நம்பாதீங்க. இவங்க போய் சொல்றாங்க. நானும் அங்க போகல. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு என் கழுத்துல தாலி கட்ட அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதை நம்பிதான் நான் அங்க போனேன். அவங்க தான் போய் சொல்றாங்க. என் அண்ணன் அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்கவே இல்லை. சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. என்ன அவர் வர சொன்னாரு. சொன்னதுனால தானே நான் அங்க போனேன். இவங்க சொல்றதை நம்பாதீங்க. ஐயா, ஒரு விஷயம், அன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்கும் போதே நான் உங்ககிட்ட தெளிவா நடந்த உண்மையை அப்படியே எடுத்து சொல்லிட்டேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்னன்னா, கடற்கரை வீட்டுல செல்லம்மா வைக்கிறதா சட்டம். அவங்களோட வீட்டுல யாருமே இவங்களோட பேச்ச மீற மாட்டாங்க. முக்கியமா இவங்களுக்கு தான் கடற்கரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. அவராலையும் இவங்கள மீறி நடந்துக்க முடியல. அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இவங்க எல்லா பழைய பையன் மேல போட முயற்சி பண்றாங்க. நீங்க சாட்சியை விசாரிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். நீங்க சொல்லுங்க செல்லம்மா, என்ன நடந்துச்சு? அன்னைக்கு எனக்கும் என் அண்ணனுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுடுச்சு. நான் அங்கிருந்து போயிட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கு அண்ணனும் அண்ணியும் வந்தாங்க என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஸ்னேகா கொலவெறியோடு ஒரு துப்பாக்கியோட வந்து என்னை கொல்லணும்னு பார்த்தா. என்னை காப்பாத்தணுங்கிற முயற்சியில என் அண்ணன் சுடப்பட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்துட்டேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். யுவர் ஆனர், எனது கட்சிக்கார ஸ்னேகா துப்பாக்கியுடன் அங்கு சென்றார் என்று சொல்லப்படும் வாதம் வேடிக்கையாக உள்ளது. சுட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கடற்கரைக்கு தான் சொந்தமானது என்பதை தகுந்த ஆதாரங்களுடன் ஏற்கனவே கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் தான் கல்யாணம் செய்து கொள்ள விருப்பப்படும் ஒருவரை கொலை செய்ய முயற்சிக்க வேண்டிய அவசியம் எனது கட்சிக்காரருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. யுவர் ஆனர், கடற்கரை செல்லம்மாவை சமாதானப்படுத்ததான் சென்றார். அவர் எதுக்கு துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும்? தன் திருமணத்தை தடுத்து நிறுத்திய செல்லம்மா மீது கோபம் கொண்டதால் தான் அவர் துப்பாக்கியுடன் சென்றார். கடற்கரையுடன் வாழ்ந்து வந்த ஒரே காரணத்தால் அவருடைய துப்பாக்கி எடுத்து வந்ததில் எந்த ஆச்சரியம் இல்லை. மேலும் செல்லம்மாவை கொலை செய்து அந்த பழியை கடற்கரை மீது போட வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்னேகாவின் திட்டம். அதற்காகவே அவர் அந்த துப்பாக்கியை எடுத்து வந்திருக்கிறார். இவர் சொல்றது நம்பாதீங்க. அவர் போய் சொல்றாரு. ஆக்சுவலா நான் இந்த செல்லம்மா கிட்ட நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் போனேன் யுவர் ஆனர். நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக தான் போனேன். அப்ப என்ன பார்த்த உடனே இவங்க அவங்க அண்ணன் கிட்ட ஸ்னேகாவை கொன்னுடுன்னு சொன்னாங்க. உடனே அவரும் தங்கச்சி பிச்சை கேட்டுட்டு துப்பாக்கி எடுத்து என் முன்னாடி நின்னாரு.
நான் என்ன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என் மேல குண்டு பாயாம இருக்கணும் நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக அவர் தடுக்க போனேன். அவர் என்ன சுட விடாம தடுக்கும் போது எங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு நடந்துச்சு. அப்பதான் அவரோட விரலே கண்ணோட ட்ரிகர்ல பட்டு அவர் மேலே குண்டு பாஞ்சிருச்சே தவிர நான் சத்தியமா அவரை சுடல. இது யதார்த்தமா தான் நடந்துச்சு. எஸ் யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சொல்வது முற்றிலும் உண்மை. இது தற்செயலாக நடந்த விபத்து தான் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். துப்பாக்கியின் ட்ரிகர்ல பதிவாயிருக்கிறது சினேகாவோட ஃபிங்கர் பிரிண்ட். அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. அதற்கான ஆதாரமும் உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டிரைவர் வைரமணியின் வாக்குமூலத்தின்படி ஆஸ்பத்திரியிலிருந்து கிளம்பிய இந்த சினேகா நேரா வீட்டிற்கு போய் அங்கிருந்து துப்பாக்கியுடன் சென்றிருக்கிறார். இதுதான் நடந்த உண்மை யுவர் ஆனர். யுவர் ஆனர், தற்காப்புக்காக எனது கட்சிக்காரர் போராடிய போது இவருடைய கைரேகை அந்த துப்பாக்கியில் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஆட்டோ டிரைவரின் வாக்குமூலமும் நம்பும்படியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் செல்லம்மாவுக்கு எனது கட்சிக்காரர் மேல் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது. அதனால் சமாதானம் பேச சென்ற எனது கட்சிக்காரரை சுட சொல்லி கடற்கரையை செல்லம்மா வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது நடந்த தள்ளுமுள்ளில் கடற்கரை குண்டு பாய்ந்து கீழே விழுந்திருக்கிறார். இதுதான் உண்மையாக நடந்தது. செல்லம்மா சொல்வது முற்றிலும் பொய்யான தகவல். இவருக்கு எனது கட்சிக்காரர் மேல் ஏற்கனவே பழி உணர்ச்சி அதிகம். அதனால் தான் கடற்கரைக்கும் எனது கட்சிக்காரருக்கும் நடக்க இருந்த திருமணத்தையும் இவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் போதாதென்று தப்பேசிய எனது கட்சிக்காரருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அப்பாவியானது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாருக்கு பழி வாங்குற உணர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க? எனக்கா? இதோ இந்த ஸ்னேகாவுக்கு அவங்க அப்பாவுக்கு தான் பழி வாங்குற உணர்ச்சி எண்ணம் எல்லாமே இருக்கு. சார், இவங்க சொல்ற மாதிரி ஸ்னேகாக்கு அண்ணனோட குடும்பம் நடத்தணுங்கிற நோக்கமே இல்ல. எங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக தான் அவ அப்பா தவசி என் அத்தைய கொண்டுட்டு என் அப்பா மேல பழிய போட்டாரு. இவ என் அண்ணனை சுட்டுட்டு இப்ப அது விபத்துனா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவ ஏன் திடீர்னு தாலியோட வந்து கலாட்டா பண்ணோம்? எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும், அதுதான் இவ நோக்கமே. அப்ப நான் அவளை கண்டிச்சேன். என் கூட பிறந்தவங்க அவங்களை அடிச்சாங்க, அதை நான் நியாயப்படுத்தல. அது தப்பு. இவன் நியாயம் கேட்கணும்னு நினைக்கிறவ என் அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிருக்கணும். எதுக்காக என் வீட தேடி வந்து என்ன கொள்ளணும்னு நினைச்சா? அப்ப இவ ஆசை நிறைவேலைங்கிற வெறியில என்ன பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல தானே அங்க வந்திருக்க. அவ அப்பா தவசி இவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் குழந்தைய கடத்தி மறைச்சு வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க யோட, குழந்தை இல்லாம ஒரு தாயானா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பேன். என் குழந்தைய நீங்க எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. என் குழந்தை எனக்கு வேணும். நீங்க தான் எப்படியாவது என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும். யுவர் ஆனர், உணர்ச்சி பூர்வமா பேசி எனது கட்சிக்காரருக்கு எதிராக வழக்க திசை திருப்பறதுக்காக செல்லம்மா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா, முதல்ல என் மேல பழி போட்டாங்க, இப்போ எங்க அப்பா மேலயும் பழி போடுறாங்க. இல்ல யுவர் ஆனர், இவங்க குழந்தை கடத்தப்பட்டது உண்மை. அது சம்பந்தமா காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். பொய் சாட்சி சொல்ல சொல்லி மிரட்டின சினேகாவோட அப்பா தவசியை கைது செய்து போலீஸ் விசாரிச்சுட்டு வருது. ஒரு தாயா தான் குழந்தையோட உயிரை பணைய வச்சு இவங்க இங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அதற்கான எல்லா ஆதாரமும் தங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி சினேகாவிற்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதில் தன் திருமணத்தை நிறுத்திவிட்ட செல்லம்மா மீது
சினேகாவிற்கு ஆத்திரம் இருந்தது சாட்சிகள் மூலம் நிரூபணமாகிறது. செல்லம்மா, ஆட்டோ டிரைவர் ஆகியோரின் வாக்குமூலம், துப்பாக்கியில் பதிந்திருந்த சினேகாவின் கைரேகை, மேலும் குற்றத்திற்கான பின்னணியை ஆராயும் போது திட்டமிட்டு கொலை செய்யும் நோக்கத்தில் சினேகா செயல்பட்டிருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இது IPC 307 படி கொலை முயற்சி என முடிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சினேகாவிற்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன். செல்லம்மா நியாயமானயா, என் மாப்பிள்ளைக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. மேலும் கடத்தப்பட்ட செல்லம்மாவின் குழந்தையை எந்தவித பாதிப்பும் இன்றி உடனடியாக மீட்க காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. வாமா, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? போலாம்பா. நான் அவ்வளவு சொல்லியும் நீ நினைச்சதை செஞ்சிட்டல்ல. நீ சொன்ன உண்மையால என் குழந்தைக்கு தாண்டி ஆபத்து. இந்நேரம் என் பாரதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பெத்த குழந்தைக்கு பலி கொடுக்க துணிச்சிட்டல்ல நீ. வடமுல ஸ்னேகாக்கு ஒரு கொலைகாரி இல்ல, அந்த கடைக்கார உயிரோட தான் இருக்கான். இவதாண்டா கொலைகாரி. உண்மையை தான் பேசுன்னு சொல்லி அடம் முடிச்சு இருந்த ஒரு குழந்தைய தொலைச்சிட்டாடா. இன்னும் என்னடா இவகிட்ட பேசிக்கிட்டு? உண்மையை பேசுறேன்னு சொல்லி பெத்த மகளையே கொண்டுட்டாளே. வாடா, நீ உன் முகத்திலேயே முழிக்காத. வா வாடா. ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்காத. இது முடிவில்லை, இனிமேதான் ஆரம்பம். ஏண்டா இப்படி பண்ணோன்னு வாழ்நாள் பூரா நினைச்சு நினைச்சு உன்னை வேதனைப்பட வைக்கிறேன். ஏமா, என்ன பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? கூட்டு வாமா முதல்ல. சாரி சார். கூட்டு வா. வாமா போலாம். சீக்கிரம் வா. ஏன் ஜீப்ல? போமா, சீக்கிரம். என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் என்னை கொண்டு வந்து இங்கே போட்டாங்களே. இந்த வக்கீல வர காணலை. கடவுளே,
அந்த ரவுடி பன்னீர் மேல எஃப்ஐஆர் போட்டாரா? சார் என்ன லாயர் சார்? அவரை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். வக்கீல் சார், செல்லம்மா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லிட்டாரா? எப்படி சார் அந்த செல்லம்மா நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? செல்லம்மா பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்லிட்டாங்க சார். பார்த்த மாதிரியே சொல்லிட்டாரா? எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க பொண்ணுக்கு எதிரான தடயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். கோர்ட்ல உங்க பொண்ணுக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். சார் 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 என்ன சார் ஆச்சு? இன்ஸ்பெக்டர் சார் சீக்கிரம் வாங்க. என்ன சார்? என்னாச்சு? தவசி சார் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டார் சார்.